ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார மணாலிக்கு வந்திருந்தான் இல்லையா, விராஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவன் நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா, இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவருக்கு கண்ணாடி போடாமல் கண்ணு தெரியாது போல. இருப்பா, என்னோட கண்ணாடியை நான் உள்ளே வச்சிட்டேன் போல, நீ உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கல. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவன் யாரு என்னங்கிறத நான் விசாரிச்சுட்டேன். அவன் பேர் விராஜ் டோப்ராயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வந்து எல்லாரும் முன்னாடியும் இப்போ உண்மையை சொல்லிடுறான். அவனை விசாரிச்ச வரைக்கும் அவனோட பேரு விராஜ் டோப்ராயல். அப்புறம் அவன் பெரிய பிசினஸ்மேன், அந்த ஊர்லயே அவன் தான் பெரிய பிசினஸ்மேன். அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணமும் சொத்தும் நிறையவே இருந்திருக்கு. ஆனா அவனோட மனைவி எப்ப இறந்து போனாங்களோ அப்பையிலேருந்தே அவனோட பிசினஸும் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அதை விட ஷாக்கு ஜான்விக்கு தான். அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி, அவனோட பொண்டாட்டி அவங்க எப்படி செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அவனும் வீட்டுக்கு தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவ அப்படியே மயக்கமான நிலைமையில தான் வரா. அவளை போய் பார்த்துட்டு என்னாச்சுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி இவ மணாலிக்கு கிளம்பி என் கூட வந்தா, திடீர்னு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டா. அதனால இந்த நிலைமையில எப்படி மணாலிக்கு போறது, அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஸ்டாப் பண்ணி, நீ எங்கேயும் போக கூடாது விராஜ், இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விராஜா யார சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்கான். நீ தான்ப்பா விராஜ், உன்னோட பேரை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுதான் அவன் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். என் பேரு விராஜா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப இவனை இங்க தங்க வைக்கிறதுக்கான காரணம், இவன் கிட்ட இப்ப எந்த பிசினஸும் இல்ல, எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டான் இல்லையா. சோ அதனால அவன் அங்க போய் என்ன பண்ண போறான், மணாலிக்கு போய் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி இங்க இவனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க போல. இதை கேட்டது நம்ம ஜான்விக்கு தான் ஷாக்கா இருக்கு. ஆனா எப்படியோ விராஜை பத்தி மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன பத்தி எதுவும் தெரியல. அதுவும் அவனை பத்தி முழுசா தெரியாம இந்த வீட்டுல வச்சுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு விராஜோட ரூம்ல போய் பார்த்தா அங்கதான் அந்த கிறிஷ் இருக்கான். அந்த ரூமே அலங்கொலையா போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அந்த அங்கிள் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவார்ல, வாங்கி இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பின்னாடி நிக்கிறான். ரிலாக்ஸியா, அவன் சின்ன குழந்தை தானே, ஏதோ விளாண்டுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி வாப்பா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது அவளோட முந்தானியை அப்படியே அவளுக்கே தெரியாம புடிச்சு வச்சுக்கிட்டு, உன்னை சீக்கிரமா கூடிய சீக்கிரத்துல இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் கனவுல தானே நடக்கும், நீ இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இரு. பொண்டாட்டி அந்த மெக்கானிக் கூட மோட்டர் பைக்ல அழகா போயிட்டு இருப்பா, ஆனா நீ இந்த சைக்கிள்ல தான் கடைசியில மணாலிக்கு போகணும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு விராஜ் பத்தின உண்மை தெரிஞ்சாலும் அது ஃபுல்லா 100% உண்மை அப்படிங்கறத நம்ப முடியல. ஃப்ரெண்டு கரண்ட் கேட்டுட்டு இருக்கான். அது எப்படி உண்மையா இருக்க முடியும், அவனோட பிசினஸ் எல்லாம் எப்படி லாஸ் ஆயிடுச்சுன்னு நீ சொல்ற, அப்படி ஒருவேளை அவனோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கிட்ட எப்படி அந்த கார் மட்டும் இருக்கும், அப்புறம் அவங்கிட்ட நிறைய பணமும் இருந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடியே தானே அந்த பணத்தெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு இருந்தான், இதெல்லாம் அவங்கிட்ட எப்படி வந்துச்சு, நீ ஏதோ தப்பா தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க, அவனோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இதை நம்ம ஹீரோவால நம்ப முடியல. இப்போ நைட் ஆயிடுது, நம்ம ஹீரோயினி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கனவுல அந்த பையன் தான் வரான். கொடுமைப்படுத்துற மாதிரி, அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி இப்படிலாம் அவளுக்கு கனவு வருது. உடனே அவ கத்திக்கிட்டே என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு நிக்கிறான். அப்படியே அவ தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது கண்ணு முன்னாடியே அந்த பையன் நிக்கிறான். என்னாச்சு, ஏன் அப்படி நீங்க பயந்து போயிட்டு இருக்கீங்க, நான் இந்த பக்கமா வந்தேன், நீங்க அப்படியே கத்துற சவுண்டு கேட்டுச்சு, என்னாச்சு ஏதாவது கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் அங்கே இருந்து போயிடுறான் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு. இப்போ மார்னிங் ஆயிடுது, நம்ம ஹீரோயினி விராஜை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான், இதனால எனக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு எப்ப வேணா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அதனால என்ன பத்தின உண்மையும் எல்லாருக்கும் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா என் கூட கொஞ்சம் நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த அவுட் ஹவுஸ் கழிச்சிட்டு போயிட்டு அங்க பஞ்சிங் பேக்கை மாட்டி வச்சிருக்கான் போல. அதை நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, நான் இதை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா நீ இதை அடி, நீ இதை அடிச்சு உன்னோட ஸ்ட்ரெஸ், உன்னோட கவலை, உன்னோட பயம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நீ இதை அடிக்கிறது மூலமா நீ ரிலாக்ஸ் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினையும் ஒரு குத்து விடுறா. இப்படிலாம் அடிக்க கூடாது, நல்லா ஃபோர்ஸா அடிக்கணும், இங்க பாரு இப்படி நான் அடிக்கிற மாதிரி அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுறான். அதுக்கப்புறம் இவளும் தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா கொடுமைகளையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஸா அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. தன்னை தானே அறியாம அவ படிக்கே அடிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த அளவுக்கு மனசுல கோவம் அவ்வளவு இருந்திருக்கும் போல. எல்லாத்தையும் இப்படி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட கையே இப்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவனும் அவளோட கையை சரி பண்ணிட்டு, இந்த பேக் இங்கே தான் மாட்டி தொங்கும், உனக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, உனக்கு எப்பெல்லாம் உனக்கு கோவத்தை வெளிப்படுத்தணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த பேக் நீ அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவளும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறான்.
இப்ப எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவராஜ் ரொம்ப எமோஷனலா பேசிட்டே இருக்கான். என்னோட பேர் என்னமோ தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை மட்டுமே வச்சு நான் என்ன பண்றது? பேர் எல்லாருக்கும் தான் இருக்கும். ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போயிடுச்சு இப்போ. அப்போ நான் என்னோட பிசினஸ்ல தோத்துட்டேனா? அப்ப எனக்குன்னு எதுவுமே இல்லையா? எனக்கு ஒரு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி இந்த உலகத்துல நான் வேலை வெட்டி இல்லாம வாழ்றது? அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். உடனே இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. இவனுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நல்லா தான் இவன் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்பதான் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டான். நம்ம ஏன் இவனுக்கு ஒரு வேலை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீ என்னோட கம்பெனில ஒர்க் பண்றியாப்பா? என்னோட ப்ராப்பர்ட்டி பிசினஸ்ல நீ வந்து மேனேஜரா இருக்கியாப்பா? இதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனும் உடனே எமோஷனல் ஆகி அவங்களோட காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தேங்க்யூ ஆண்டி, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டு பேசிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்ப இவன் இங்கேயே பர்மனண்டா தங்கிடுவானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பையன் திரும்பவும் அவனோட ரூமுக்கு வந்திருப்பான் போல. அப்ப யாரோ வர சவுண்டு கேட்டு உடனே அந்த கர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவன் தான் வந்து போன் பேசிட்டு இருக்கான். அதுவும் யாரு? அந்த போலீஸ்காரன் கிட்ட. நான் சொன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட. அவங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நான் என்னோட பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கேங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்புறம் நான் இன்னொரு வேலையை உனக்கு கொடுத்துருந்தேனே, அதையும் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதான்டா அந்த கொமாலிகா ராணா மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னனே, அவங்கள எப்போதும் வாட்ச் பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் போனை கட் பண்ணிடுறான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போது அவன் கையில வச்சிருந்த சார்ஜரை கீழே போட்டான் போல. அந்த சவுண்டு கேட்டு இவனும் போய் அங்க போய் பாக்குறான். அந்த கார்டனுக்கு பின்னாடி அந்த பையன் நிக்கிறான். அந்த பையனை பார்த்ததுமே அப்ப நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த குட்டி பையன் கிட்ட, நான் உனக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு காயினை வச்சுட்டு அந்த காயினை வந்து அப்படியே மறைய வச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காயினை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த காயினும் மறைஞ்சிருது. இதெல்லாம் அந்த குட்டி பையன் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த காயினை சாக்லேட்டா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி காட்டுறான். அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அந்த பையனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இதெல்லாம் எதுக்காகனா, இப்ப அவன் பேசிட்டு இருந்தான்ல, அதை அந்த குட்டி பையன் பார்த்துட்டான். ஸோ அதை யாருக்கிட்டையும் ஒளிரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அவன் பேச மாட்டான், பட் இருந்தாலும் சைகையில எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றான் போல. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்கத்திலே நம்ம ஹீரோயினி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அப்போ அவளோட கை பயங்கரமா வலிக்குது. ஏன்னா பஞ்சிங் பேக்ல பஞ்சிங் பண்ணா இல்லையா, அதனால. என்னாச்சு உன் கைக்கு? நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, இவர் பெரிய டாக்டர், இவர் வந்து கையை சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இவன் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். உடனே அவனை துரத்தி பிடிக்கிறங்கிற பேர்ல அப்படியே கீழே விழுந்துடுறான் நம்ம ஹீரோயினி மேல. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே விழுந்த கேப்ல நம்ம ஹீரோயினிய பார்த்து லுக் விட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்பதான் இந்த சைக்கோ பயலும் கர்டனை ஓபன் பண்ணி வெளியே விண்டோ டோரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது பொண்டாட்டி இங்க இவன் கூட வந்து க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த மனசாட்சி வேற வேணும்னே வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கு. பாத்தியா, நான் சொன்னதுதான் நடக்குது பாத்தியா அப்படிங்கிற மாதிரியே. உடனே அந்த கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போய் ரோட்ல கோவத்தோட நடந்து வந்துட்டு இருக்கான். எப்படி என்னோட பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட க்ளோஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்து மோத வருது. அதுல இருந்து ஒரு வழியா தப்பிச்சுட்டான். அந்த கேப்ல இவனுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு போயிருக்கு. நல்ல ஐடியா, இதையே நான் முன்னாடியே யோசிக்கல, இதை பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வெள்ளத்தனமா பிளான் போட்டு யோசிச்சு இருக்கான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு கால் வருது. அந்த கால்ல யாரு என்னத்த சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்ற நீ, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா எங்கேயோ ஓடிட்டே இருக்கான். அப்படி என்ன அந்த சைக்கோ பைய பண்ணா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.